உத்தேச பட்டியல்ல புஷி ஆனந்துக்கு போக்குவரத்து துறை குடுத்தத நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா, அவர் தான் நம்பர் 2 இன்னும் சொல்லணும்னா அவர் தான் நம்பர் 1. விஜய் வந்து துணை முதலமைச்சர் ஆக்கணும். விஜய் வந்து முதலமைச்சர் ஆகின்ற காரணத்தினால் அவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு குடுக்கணும். துணை முதலமைச்சர் மட்டும் இல்லாம நெறைய போர்ட்ஃபோலியோ நெறைய குடுக்கணும்னு நான் தேவைக்கேட்டாத கோரிக்கையாவே வைக்கிறேன். அவருக்கு வந்து இன்னும் சொல்லப்போனா, அவருக்கு ஏன்னா அவரே ஒரு நேரத்தில சொன்னாரு, தலைவருக்கு அவ்வளோ அறிவு கிடையாது. உள்துறைய நான் பார்த்துக்கிறேன். தலைவரால போலீஸ்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. நான் தான் நல்லா ஹேண்டில் பண்ணுவேன். எனக்கு வந்து என்னோட எம்எல்ஏ இருக்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்னு சொல்லி சொன்னார். ஆனா, எப்ப சொன்னாரு? அவர் நடுவுல ஒரு தடவ சொன்னார். நடுவுல ஒரு தடவ இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா, அன்பார்ச்சுனேட்லி என்னன்னு கேட்டீங்கன்னா, விக்கிரவாண்டி மாநாடுக்கு பர்மிஷன் கேட்கும்போது, அங்க கலெக்டர் இல்லங்கிறனால பியூனுக்கு போய் சால்வையும் போட்டு வந்தாங்க இந்த குரூப். அதுவும் நடந்துச்சு. எஸ்பி ஃபோன் போலீஸ்ல இருந்து ஃபோன் வந்தாலே தெரிச்சு ஓடுவாங்க. ஐயோ! நம்மள அரெஸ்ட் பண்ண வராங்க போல இருக்கு அப்படிங்கிற குரூப் தான் இது. பட் ஸ்டில் நான் ஒரு கோரிக்கையாவே தாவேக்காவுடைய நண்பர்களுக்கு வைக்கிறேன். தாவேக்காவோட தலைமைக்கு வைக்கிறேன். புஷி ஆனந்துக்கு வந்து நீங்க நிச்சயமாக துணை முதல்வர், அதற்கேற்ற மாரி பொதுப்பணித்துறை. ஸோ அது வந்து நான் முதல்ல ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? இது வந்து விஜய்க்கான தேர்தலா? விஜய் அலை அடித்ததா? இன்னும் சொல்லப்போனா, அ தமிழ்நாடு ஊடகங்கள் கூட கொஞ்சம் பரவால்ல. தமிழ்நாடு ஊடகங்கள்ல இருக்கிற ஜென்ஸி கிட்ஸா இருக்கக்கூடியவர்கள், அவர்களும் கொஞ்சம் விஜய் ரசிகர்களா இருக்கக்கூடியவர்கள், அவங்க வரலாறு காணாத தேர்தல். அவங்களே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. நான் அந்த நேரத்தில ஒரு சேனல்ல இருந்தேன். சொன்னேன், "நீங்க வந்து ரொம்ப எக்ஸைட்லாம் ஆகாதீங்க. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்றேன். இன்னைக்கு 11 மணி வாக்கு நிலவரம் 30% போடும்போது, அப்படியே கொஞ்சம் திரும்பி வெஸ்ட் பெங்கால பாருங்க 40% ஆயிடுச்சு. இங்க 1 மணிக்கு நீங்க 50% போடும்போது, அவன் 60% கிராஸ் பண்ணிட்டான். இப்படி ஒவ்வொரு வாட்டியும் நீங்க 5 மணிக்கு 82 போடும்போது, அவன் அப்படியே 90 கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கான்." அதையே மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க, "டேய் அலையும் இல்ல, இதுவும் இல்ல. நான் தானே வரப்போறேன்னு" அவங்க அத சொல்றாங்க. அதனால ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்கப்பா. நீங்க வந்து நம்பர்ஸ்ல பாருங்க. ஏன்னா, முக்கியமான ஃபேக்டர் இது எஸ்ஐஆருக்கு பிறகு நடக்கின்ற தேர்தல். நீங்க எஸ்ஐஆருக்கு நீங்க வந்து இந்த தேர்தல் போலிங் ஆறதுக்கு முன்னாடியே நெறைய ஆர்டிகல்ஸ்லாம் வந்துச்சு. அதுல ஒரு முக்கியமான ஆர்டிகல், நீங்க 2021 உடைய அசெம்பிளி நம்பர்ஸ மேட்ச் பண்ணணும் அப்டின்னா, அதுல வந்து 73 புள்ளி சம்திங். அத அத மேட்ச் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த வாட்டி 80.6 எடுக்கணும். அதுதான் வந்து டேட்டா. ஸோ இதையும் மேட்ச் பண்ணணும்னா. இதுக்கு முன்னாடி இந்த ஹிஸ்டாரிக் எலக்ஷன் 2011ல தான் நமக்கு ஹிஸ்டாரிக் போலிங் நடந்துச்சு. 78% வரைக்கும் போடுச்சு. அது ஆட்சி மாற்றமே ஏற்பட்டுச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். விஜயகாந்த் அப்ப தான் புதுசா அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவரானார் நமக்கு தெரியும். ஸோ அது ஒரு பெரிய தேர்தலாக இருந்தது. அந்த நம்பர மேட்ச் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 87% வரைக்கும் நம்ம போகணும். பட் அது கூட நம்ம போகல. ஸோ இது வந்து 85% ஓட முடிஞ்சிருச்சு. அப்சல்யூட் நம்பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 30 வருஷ தேர்தல் கூட டேட்டா எடுத்துக்கங்க. ஒவ்வொரு வாட்டியும் புதிய வாக்காளர்கள் ஒண்ணு வர்றாங்க. சென்ற முறை வாக்களிக்காதவர்களும் சேர்ந்து குறைந்தபட்சம் 35,00,000 பேர் தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும். நீங்க வந்து 2011க்கும் 2016க்கும் உள்ள டிஃபரன்ஸ். 2016க்கும் 2022க்கும் நம்பர்ஸ்ல சொல்றேன். பெர்சன்டேஜ்ல நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து ஒரு 35,00,000 பேர், 30,00,000 பேர் அதிகமாயிட்டே இருப்பாங்க. இந்த தேர்தல்ல பதிவான வாக்குகள் என்பது 4,83,00,000. போன தேர்தல்ல 2021ல பதிவான வாக்குகள் என்பது 4,61,00,000. ஸோ டிஃபரன்ஸ் வந்து வெறும் 22,00,000 தான். உண்மையிலேயே இது விஜய் மட்டுமல்ல. இது வந்து ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தல். எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாரி. யூசுவலா ரொம்ப ஹை போலிங் பெர்சன்டேஜ் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுரும். இப்ப மோடி அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு வெஸ்ட் பெங்கால்ல.